ஒரு உபதேசியார் வாலிப கூட்டத்தில் வேலைக்கு போகணும், பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த காரியங்களை குறித்து பேசிகிட்டு இருந்தார். அப்போ ஒரு வாலிபன் எழுந்திருச்சு, நம்ம இங்கே கடவுளை பற்றி பேசுறதுக்கும் பரிசுத்தத்தை பற்றி பேசுறதுக்கும் தானே வந்தோம், நீங்கள் ஏன் மற்ற காரியத்தை பேசுகிறீங்கன்னு கேள்வி கேட்டாராம். அதுக்கு அந்த உபதேசியார் பதில் சொன்னாராம், நம்ம உடம்பு ஒரு கார் மாதிரி, நம்ம ஆத்மா அதில் இருக்க டிரைவர், நமக்கு வர இன்கம் பெட்ரோல் மாதிரி. பெட்ரோல் முக்கியமான விஷயம்னு நான் சொல்லலை, அது ஒரு பேசிக் விஷயம். ஆனால் அந்த பேசிக் விஷயத்தில் நம்ம கரெக்டாக இருக்கணும்னு சொன்னாராம். இன்ஜின், மற்ற ஸ்பேர் பார்ட்ஸ், மற்ற முக்கியமான விஷயங்கள் இருக்குது, அதுவும் முக்கியம், இதுவும் முக்கியம்னு சொன்னாராம். நீதிமொழிகள் 28:19. தன் நிலத்தை பயிரெடுக்கிறவன் ஆகாரத்தால் திருப்தி ஆவான், வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான். இந்த வசனத்தில் 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. முதல் காரியம், நிலத்தை பயிரெடுக்கிறவன். ஏதாவது ஒரு முயற்சி, ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஏதாவது ஒரு வேலை தேடணும், அதுதான் இந்த முற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. பெரிய வேலை, சின்ன வேலை, ஏதாவது ஒரு வேலை இருந்தால் போதும். 2வது பகுதியில் பார்த்தீங்கன்னா, வீணரை பின்பற்றுகிறவன். வீணர்னா ஆங்கில மொழிபெயர்ப்பில் பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்கிறாங்க, டைமை வேஸ்ட் பண்ணுறது, பிரச்சனைகளை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. கான்டெம்பரரி இங்கிலீஷ் வெர்ஷனில் பிரச்சனைகள்னு சொல்லியிருக்கு இந்த வறுமைன்ற வார்த்தைக்கு. அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொறுப்பாக இருப்போம், முயற்சிகளை போடுவோம், இதை பற்றியும் கவலைப்படாமல் முயற்சிகளை போடுங்க, பிரச்சனைகள் இல்லாமல் நம்ம வாழலாம்னு சொன்னாராம். நம்ம இதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, ஆனால் இந்த பேசிக் விஷயத்தில் பொறுப்பாக இருக்கணும், முயற்சிகளை போடணும், ஏதாவது செய்யணும். கர்த்தர் உங்களோட இருந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாத சமாதானமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பாராக.